ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தாங்க வெறு. நாம அந்த வில்லா பார்க்க போறது நம்ம சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண், கைரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வில்லா பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து தமிழ்நாடு ரீஜன்ல வந்து 10 மணிக்கு மேல தான் மேஜரா ரிலீஸ் ஆகுது. ஆனா ஏர்லி ஷோ வந்து பெங்களூர்ல ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டோட ரூம்ல போய் முதல் நாள் நைட்டே ஸ்டே பண்ணிட்டேன். ப்ரோ அந்த அளவுக்கு இந்த படத்துல எக்ஸைட்மெண்ட்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சங்கர் சாரோட படம் பிடிக்கும். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல தான் அவரோட படங்கள் கொஞ்சம் சொதப்புது. பட் இந்த கேம் சேஞ்சர் அவருக்கு ஒரு லைஃப் சேஞ்சரா இருந்துச்சாங்கிறத இந்த வில்லா டீட்டெயிலா பார்த்துடலாம். முதல்ல படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னா, நம்ம ராம் சரண், ராம் நந்தன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா வராரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். மேலும் வந்து ஒரு ஆங்கிரி ஆஃபீஸர் அப்படின்னே சொல்லலாம். கரப்ஷன் நிறைஞ்ச கவர்மெண்ட்டை பார்த்து கோவப்படுறாரு. அந்த கோவத்துக்கு ஏத்த மாரி ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் வருது. இந்த மாரியான சிச்சுவேஷன்ல அந்த ஊர சேர்ந்த சிஎம் இறந்து போறாரு. இந்த சிஎம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சிஎம்மோட பதவிக்கு நெறைய பேர் போட்டி போடுறாங்க. இன்க்ளூடிங் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. அந்த பதவிக்கு ரொம்ப நாளா போட்டி போட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த பதவி அவருக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படுது. இந்த சைட்ல நம்ம ராம் சரணுக்கும் சிஎம் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாவுது. இவங்க 2 பேர்ல யார் சிஎம் ஆனாங்க? இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இப்ப படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படத்தோட கன்டென்ட்ட பார்க்கும்போது ஒரு அவுட்ரேட்டடான கன்டென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சங்கர் சாரோட படங்கள்ல வந்து அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான். ஸோ ஊழல் நிறைஞ்ச கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்ட எதிர்த்து ஒரு காமன் மேன் நம்ம ஹீரோ வந்து போராடுறாரு. போராடி ஜெயிச்சாரா? அது எப்படி போராடுறாரு அப்படிங்கிறது தான் படத்துக்கு வர மாறும். பட் இந்த படத்துலயுமே நரேஷன் வைஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒண்ணு வருது. ஸோ நம்ம அஞ்சலிலாம் வச்சு வரக்கூடிய ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன்ஸ் எஃபெக்டிவா இருந்துச்சு. எமோஷனலா சில இடங்கள்ல ஒர்க் அவுட்டும் ஆச்சு. லிட்டரலி எனக்கு வந்து அஞ்சலி அண்ட் ராம் சரண் இவங்க 2 பேரும் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்துச்சு. அஞ்சலி செமையா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ராம் சரணா, கைரா அத்வானி இவங்க 2 பேரோட பேர் 2 பேர்ல பார்க்கும்போது எனக்கு இவங்க 2 பேரோட பேர் தான் எனக்கு ரொம்ப புடிச்சது. அவங்களோட போர்ஷனுக்கு ரொம்ப குறைவு தான். ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க. காலேஜ் போர்ஷன்ல வரக்கூடிய கைரா அத்வானியோட போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுல அந்த டோப் சாங் இந்த படத்துல செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம சங்கர் கிட்டக்க வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சாங்ல அவர் கொடுக்கக்கூடிய ஈடுபாடு. ஸோ பிரம்மாண்டமான ஒரு சாங் விஷுவல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுப்பாரு. அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தியேட்டர்ல செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படத்துலயுமே ஒரு சில சாங்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கிறது நம்ம எஸ். தமன் தான். ஸோ அவரோட பிஜிஎம்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனா ஓகே லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். சில இடங்கள்ல அவரோட பிஜிஎம்ஸ் தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஆனா ரொம்ப நாய்ஸியா இருக்கு சில இடங்கள்ல. ராம் சரண் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராம் சரணோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா எஸ்.ஜே. சூர்யாவ சரியா இன்னும் யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அவர் கத்திக்கிட்டே இருக்கிற மாரியான ஒரு ஃபீல் தான் வருது. பட் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவரோட வில்லனிசமும், அவரோட பெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கண்டிப்பா குடுத்துருக்காரு. அந்த கேரக்டர இன்னமும் ஸ்ட்ராங்கா எழுதப்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்திலே அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஃபிளாஷ்பேக் போர்ஷன். அந்த போர்ஷன்ல வரக்கூடிய போர்ஷன் மட்டும் தான் ரைட்டிங் செம்மையா இருக்கு. எமோஷனலாவும் சில இடங்கள்ல நல்லா கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுச்சு. மத்த எந்த இடங்கள்லயுமே எமோஷனலாவும் கனெக்ட் ஆவல. ஹீரோ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல உண்டாக்குற மாரி எந்த ஒரு சீனும் கண்டிப்பா இல்ல. ஸோ எனக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் புடிச்சுச்சா இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.